சாப்டர் 2 இல்லஸ்ட்ரேஷன் 12 இப்போ பார்க்குறோம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னு இல்லையா? சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் a business model where you pay a recurring fee at regular intervals like monthly or annually to maintain continuous access to a particular product or service. ஓகே, அதாவது ஒரு ஒரு சர்வீஸ், ஒரு சேவையை தொடர்ந்து நம்ம பயன்படுத்துறதுக்காக ஒரு சர்டன் இன்டர்வல்ஸு, குறிப்பிட்ட கால இடைவெளியில் சம் அமௌண்ட்டை வந்து நம்ம பே பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மாடல் தான் சப்ஸ்கிரிப்ஷன், ஒரு வணிக முறை. ஓகே, ஸோ இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஷோ ஹவு த ஐட்டம்ஸ் subscription will appear in the income and expenditure account for the year ended 31st December 2018. So subscription received 2018 is 16,000, which include 3,000 for 2017 and 5,000 for 2019. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம 2018 தான் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் நமக்கு தேவை. அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிறது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டுன்னு போட்டுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடு, இன்கம் சைடு. சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு வந்து நம்மளோட பிஸ்னஸ் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட இன்கம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இன்கம் சைடில் பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டியூரிங் த இயர் அப்படின்னா அந்த 2018 நம்ம ரிசீவ் பண்ணுறது 16,000. ஸோ அதை எடுத்துக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா விச் இன்க்ளூட்ஸ், அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 3,000 இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த 3,000 நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அதை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 13,000 இருக்குது. திருப்பி ரிசீவ்டு 2019 ரிசீவ் பண்ணியிருக்கோம் ஒரு 5,000. அதுவும் அந்த 16 இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஸோ அந்த 5,000 நம்ம லெஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எப்போயும் கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ இது ப்ரீவியஸ் இயரோடையும் சப்சிக்வெண்ட் இயரோடையும் லெஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த கரண்ட் இயரோடது பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018 வந்து 4,000 கொடுத்துருக்காங்க. ஸோ சம்மில் கொடுத்துருக்க அந்த 4,000 இந்த இயருக்குள்ளதுனால அதை ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி 2017 ரிசீவ்டு இன் அட்வான்ஸு சப்ஸ்கிரிப்ஷன் 2017 அட்வான்ஸாக ஒரு 2,000 ருபீஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ டோட்டலாக இதை ஆட் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்குது? 14,000 தான் கரண்ட் இயர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? தேங்க்யூ.